ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க 3 பேருமே சைன் போட்டா தானே அந்த இடத்த மாற்ற முடியும். ஒருத்தர் சைன் போடாட்டினா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. அதனால நம்ம அவன் நடிக்க வச்சிருக்கானே அது இளையராஜா, அவனை பிடிச்சாதான் இந்த கார்த்திகோட உண்மையான முகம் வெளியில வரும். எப்படியாவது அந்த இளையராஜாவை இந்த இடத்துக்கு வர விடாத மாதிரி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க. சிவனாடியே சொல்றாங்க, நீ கவலைப்படாத சந்திரா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இவ்வளவு நாளா அந்த டிரைவர் வந்து நம்ம கிட்ட தண்ணி கட்டிட்டு இருக்கான். நான் அக்காவை எப்படியாவது பேசி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அந்த இடத்துல கரெக்டா அவன் சைன் போடும்போது அக்கா வந்து அவன் தான் இந்த ராஜா ரகுபதி ஐயாவோட பேரன் அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கணும். இந்த தடவை நம்ம தோத்து போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, இனிமேட்டு அவன் தப்பிக்கவே முடியாது சந்திரா, நம்மள என்ன முட்டா பையங்க நினைச்சிட்டு இருக்கானா, அவனை விட நம்ம எப்படிப்பட்ட புத்திசாலின்றதை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க சிவனாண்டி. இந்த சைடு நம்ம இளையராஜா வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்குற மாதிரி நிக்கிறாங்க. சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், என்னால நடக்க முடியல, கொஞ்சம் கார்ல கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை பார்த்து இளையராஜா வந்து இவளை ஏத்தலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியில வராங்க. அப்போ வாங்க உள்ள உட்காருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அந்த பொண்ணு இளையராஜா கையை பிடிச்சிட்டு, இங்க பாருங்க, இவன் என் கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இளையராஜாக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், என்னம்மா சொல்ற, நான் எப்போ உன் கையை பிடிச்சி இழுத்தேன், நீ தானம்மா லிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு வண்டியில ஏற வந்த, இப்ப என்னன்னா நான் உன் கையை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னப்பா இந்த பொண்ணு கிட்ட மொபு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இளையராஜா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் இந்த பொண்ணை எதுவுமே பண்ணல, இவங்க தான் என்னால நடக்க முடியல, நான் கொஞ்சம் வண்டியில ஏறிக்கட்டுமான்னு கேட்டாங்க, அதுக்கு நானும் சரி ஏறிக்கோங்கன்னு சொன்னேன், அதுக்கு போயிட்டு இந்த பொண்ணு இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இளையராஜாவை பிடிச்சி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ நடைய கட்ட அப்படிங்கிற மாதிரி இளையராஜாவை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இளையராஜா சொல்றாங்க, டே நான் யாருன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான்டா, நீங்களாம் மிரண்டுருவீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு போறாங்க. ஆனா அப்ப கூட அவங்க விடுற மாதிரி தெரியல. இந்த சைடு வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ சந்திரா, சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து இன்னும் வீட்டுல தான் இருக்காங்க. அப்போ அதை பார்த்து சந்திரா வந்து சொல்றாங்க, என்னடா இன்னும் நீ அந்த இடத்துக்கு போகாம இருக்க, ஓ நீ எப்படியாவது தப்பிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அந்த இளையராஜா வந்துருவான், உன்னோட மானத்தை காப்பாத்திடுவான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவன் வரவே மாட்டான், நாங்க தான் அதுக்கு தான் வேற பிளான் பண்ணிட்டோம்ல, நீ என்னதான் இருந்தாலும் சைன் போட்டு தான் ஆகணும், நீ சைன் போடுறத எங்க அக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு எங்களை ஓட விட்டுருப்ப, இனிமே நீயே நினைச்சாலும் உன்னால தப்பிச்சு போக முடியாது, உன்னை எப்படி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து கார்த்தியை பத்தி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்போ கார்த்தி வந்து இளையராஜா என்ன இன்னும் வர காணோமே அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாக்கு கால் பண்றாங்க நம்ம கார்த்திக். அப்போ இளையராஜா வந்து கால் எடுக்கவே இல்லை. மயில் கார்த்திக் கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, சைன் போடுறதுக்கு இன்னும் இளையராஜா வரவே இல்லை, அவனுக்கு கொஞ்சம் போனை பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கார்த்தியும் போனை எடுத்துட்டு இளையராஜா கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. கால் போகவே மாட்டேங்குது. இந்த தடவை கண்டிப்பா கார்த்தி மாட்டிப்பாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த இளையராஜா வச்சு எப்படியோ ஓட்டிட்டாரு. இந்த தடவை அந்த இளையராஜாவையே மடக்கி பிடிச்சிருச்சுங்க. இந்த தடவை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தியை பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா கார்த்திய மன்னிச்சு ஏத்துப்பாங்களா, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னமோ சாமுண்டீஸ்வரி கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு தான் தோணுது. ஏற்கனவே பரமேஸ்வரி பாட்டி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இதுல ராஜா தான் அவங்களோட பேரன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படி எல்லாம் பண்ண போறாங்க தெரியல. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.